கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய இந்த நாளை நாம் காணும்படி கடவுள் நமக்கு தந்த ஜீவன் பல சுகத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அதிகாலை தொழுகையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கருபையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, மகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு அயர்ந்த இளைப்பாதலை தந்து நம்பிக்கையோடு ஒரு புதிய நாளை காணச் செய்திருக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் நம்முடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சித்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவரவர் தம் வாழ்விலும் குடும்பங்கள் உறவுகளிலும் ஆண்டவர் உம்முடைய நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சந்தித்து உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் தாரும். நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாய் விதைக்கப்பட்டு கர்த்தருக்கென்று கிரியை செய்யும்படி ஆண்டவர் எங்களை மறைத்துக் கொள்ளும். வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 124வது பாடலை பாடுவோம்.
182வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 182வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 82. தேவ சபையிலே கடவுள் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து பொல்லாதவருக்கு முதல் சாட்சி காட்டுவீர்கள்? பலவீனனுக்கும் அனாதை பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமையானவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் ஏழையும் விடுவித்து பொல்லாதவரின் கையினின்று அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், இருளிலே திரிகிறார்கள். பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொன்னேன். என்றாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவன் விழுவது போல விழுவீர்கள். கடவுளே எழுந்தருளும், பூமியை நியாயம் விசாரியும், சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய்க் கொண்டிருப்பவர் நீரே. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தருப்பேன், அதை மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்றார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 54 துவங்கி 59 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 54 முதல். பின்னும் அவர் ஜனங்களிடம், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை பெய்யுமென்று உடனே சொல்லுகிறீர்கள். அந்தபடியே பெய்யும். தென்றல் அடிக்கும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியே உண்டாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானித்து அறிகிற உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானித்து அறியாமற் போகிறது எப்படி? நியாயம் இனதென்று நீங்களே தீர்த்து கொள்ளாமல் இருக்கிறது என்ன? உன் எதிரி உன்னை நியாயாதிபதியின் முன் இழுத்து கொண்டு போகாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் சேவகன் உன்னை சிறையில் வைக்காமலும் இருக்கும்படி நீ உன் எதிரியோடு அதிகாரியிடம் போகிற வழியிலேயே அவனோடு சமாதானம் செய்து கொள்ள பிரயாசப்படு. நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் சிறையிலிருந்து வெளியேறுவதில்லை என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கனிமணத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவளத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிற லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனம் இப்படியாக படிக்க கேட்கலாம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானித்து அறிய உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானித்து அறியாமல் போகிறது எப்படி என்றார் என்பதை தலை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நல்ல ஈவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்வின் நன்மைகளையும் நாங்கள் அறிந்து உம்முடைய பிள்ளைகளாய் நற்சாட்சி பகர்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். ஆவியான வழியாக எங்கள் இருதயங்களில் கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மாணவன் ஒரு தேர்விலே தோல்வியடைந்தால், 10 அல்லது 12ஆம் வகுப்பிலே தோல்வியடைந்தால் வெற்றி பெறுவதற்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அட்டெம்ப்ட், மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த தோல்விகள் சந்தித்தாலும் மீண்டும் அவனுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தரப்படுகிறது. ஆனால் வாழ்வில் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் வாழ்க்கை என்பது நமக்கு ஒன்றே. கடவுள் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒன்றே. அதிலே மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு தருணம் மீண்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள். கடவுள் நமக்கு தருகிற ஒவ்வொரு நொடிகளும் நிமிடங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பி வருகிறதில்லை. அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள நினைத்தாலும் திரும்பி போக நினைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே முடியாததாக இருக்கிறோம். கடவுள் மனிதனுக்கு எவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் தருகிறார். நற்செய்தி வாக்கியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் வானத்தையும் பூமியையும் நிதானித்து அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கிறது. எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது உஷ்ணம் என்றெல்லாம் அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கிறது. கடவுள் மனிதனுக்கு அறிவை பெருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை, இந்த வாழ்க்கை, அதை குறித்த உணர்வு இல்லாமல், அறிவு இல்லாமல் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்மை ஆண்டவர் மாயக்காரரே என்று அழைக்கிறார். வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு படிப்பினை தருகிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்பாக ஒரு நல்ல படிப்பினை வைத்திருக்கிறார்கள். திருமறையும் நம் வாழ்வை குறித்த ஆழ்ந்த புரிந்துணர்வை நமக்கு தருகிறது. ஆனாலும் அதை நாம் நிதானித்து அறியாதவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரே வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பானது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற, என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை குறித்து கவிப்பாடுவேன். என் அன்பருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. பாருங்கள், கடவுள் எவ்வளவு உயர்ந்த இடத்திலே உன்னதமான திராட்சை செடியை, உன்னதமான கனி அல்லது வாழ்வு வெளிப்படுத்துகிற சூழல்கள் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்.
இதெல்லாம் கடவுள் நமக்கு தருகிற பாக்கியமான வாழ்க்கை. இதெல்லாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணராமலும் அறியாமலும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திராட்சை தோட்டம் என்பது கல்வாரி லுத்தரன் திருச்சபை என்கிற குடும்பம். அதிலே நடப்படுகிற திராட்சை செடிகள் என்பது விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும். கடவுள் நமக்கு நல்ல எரு தருகிறார், நீர் பாய்ச்சுகிறார். நம்மை கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற வாய்ப்பை தருகிறார். அவரை தேடுகிற வாஞ்சை தந்திருக்கிறார். அவரை கண்டுகொள்ளும்படியாக அவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். வசனங்களை தருகிறார், நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடுவதற்கு கடவுள் பல வாய்ப்புகளையும் தருணங்களையும் நமக்கு தருகிறார். ஆனாலும் கடவுள் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியும் விளையும் என்று நான் எதிர்பார்த்தேன், காத்திருந்தேன். நீதி விளையும் என்று காத்திருந்தேன். ஆனால் விளைந்ததோ அநியாயம். கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, 82ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, அதான் தேவ சமூகத்தில், தேவ சபையில், கடவுளுடைய ஆலயத்திலே, அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் வழிநடத்துகிறார். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தரம் மட்டுமே நமக்கு உரியது. எதையெல்லாம் நாம் இழந்து விடுகிறோமோ அது மீண்டும் ஒருபொழுதும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகள், தருணங்கள், சூழல்கள் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிகிற மக்களாய் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும்படி, நம்மை இந்த வாழ்வை பிரயோஜனப்படுத்தும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற, நான் வாசிக்கிறோம், 58வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ நியாயாதிபதியின் முன்பாக இழுத்து கொண்டு போகாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்புக்கொடாமலும், சேவகன் உன்னை சிறையில் வைக்காமலும் இருக்கும்படி நீ இந்த வாழ்விலே சமாதானத்தை தெரிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கப்படுவோம். நாம் நியாயம் விசாரிக்கப்படுவோம். நாம் எரிகிற அக்கினி நகரத்திலே தள்ளப்படுவோம். நரகத்திலே தள்ளப்படாமல் இருப்பதற்கும், நியாயம் விசாரிக்கப்படாமல் இருப்பதற்கும், நியாயாதிபதி முன்பாக நாம் நிறுத்தப்படுகிற பொழுது கடவுள் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தபடி இப்பொழுதே நாம் கிறிஸ்துவோடு சமாதானம் செய்கிறவர்களாய், கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை எல்லாம் நிதானித்து அறியும்படியாய் கடவுள் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையினாலே நம்மை புதுப்பிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 51 வசனம் சொல்ல, நீ கடைசி காசை கொடுத்து, இப்படி வாழ்க்கையில் கடவுள் தந்திருக்கிற வாய்ப்பில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை விதைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை பெறும். மறுமையானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மை என்ன? அல்லது கடவுள் நமக்கு தருகிற ஞானம், வெளிச்சம் என்ன? நாம் எப்படி இந்த உலகத்திலே நிதானித்து அறிந்து வாழ வேண்டும்? 82ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து பொல்லாதவருக்கு முகத்தாட்சியம் காட்டுவீர்கள்? அதுதான் உங்களுடைய அநீதமான வாழ்க்கை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிற 3வது வசனம் சொல்லுங்க பாருங்களேன், பலவீனனுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சுறுமையானவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் ஏழையும் விடுவித்து பொல்லாதவரின் கையினின்று அவரை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், இருளிலே திரிகிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்விலே உண்மையாய்
நீதியாய் நேர்மையாய் கடவுளுக்கு உத்தமமானவர்களாய் நாம் வாழ்வதற்கென்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் காலத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்குமே, ஆனால் ஒரு நாள் கடவுளுடைய முன்பாக நியாயசனத்திற்கு நிற்கப்படுவோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்குமே, ஆனால் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரே வாழ்விலே நம்மை சீர்படுத்திக் கொள்ள, நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள கடவுள் ஒவ்வொரு நாளும் தருகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் நாம் நிதானம் இல்லாதவர்களாய், அறிவில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாக இன்றைக்கும் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது பாருங்கள், 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொன்னேன். நாம் எல்லாரும் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள். லுத்த சாஸ்திரியார் சொல்லுகிற பொழுது லிட்டில் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். நாம் எல்லோரும் குட்டி குட்டி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறத விட நாம் எல்லோரும் கிறிஸ்துக்கள். அது சொல்லுகிற கடவுள் நம்மை தேவர்களாகவும் தேவனுடைய புத்திரர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாகவும் கடவுள் நமக்கு அந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றாலும் நீங்கள் அந்த உணர்வும் அறிவும் இல்லாதபடியினாலே சாதாரண ஒரு மனுஷரை போல நீங்கள் வாழ்ந்து வடிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை அருமையானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது, பாக்கியமானது. எப்படி உயர்தர திராட்சை தோட்டத்தையும் உயர்ந்த கனிகளை கொடுக்கக்கூடிய சூழல்களையும் கடவுள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வேலியடைத்து நம்மை பாதுகாத்து உரம் இட்டு தண்ணீர் பாய்ச்சி மிகுந்த கனி கொடுக்கிற நியாயமும் நன்மையும் விளைவிக்கிற மக்களாக அவருடைய திராட்சை தோட்டத்திலே திராட்சை செடிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்து போகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் வேலியை பிடுங்கி விடுவேன், என்னுடைய திராட்சை தோட்டம் பாழாய் போகும், என்னுடைய மக்கள் அழிவார்கள் என்கிற எச்சரிப்பை தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சமாதானம் செய்வோம். நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் விசாரிக்கப்படாமலும் நாம் நியாய தீர்ப்புக்கு ஆளாகாமலும் நாம் எரிகிற அக்கினி நரகத்தில் தள்ளப்படாமல் இருக்கும்படி கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்விலே நாம் சமாதானம் செய்து கொள்ள, கடவுளோடு நம்மை நாம் ஒப்புரவாக்கிக் கொள்ள, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து வாழ்வதற்கு தூய ஆவியானுடைய உதவியை நாடுவோம். கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தம்முடைய ஆவியானவரை தந்து அவரிலே நாம் வாழ்வதற்குரிய ஆற்றலை பகிர்ந்து தருகிறார். அதை உணர்ந்து அறிவுட மக்களாக வாழ தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 555வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நியாயம் விளையும் என்று ஆண்டவர் எங்களை எதிர்பார்த்து உயர்தர திராட்சை கொடியாய் கர்த்தர் உன்னதமான வாய்ப்புகளையும் சூழல்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை நிதானித்து அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், நீர் எதிர்பார்த்த நியாயத்தை அல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை உணர்கிறோம். தேவரீர் தயவாய் எங்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் நியாயமாய் தண்டிக்கப்படாதபடி எங்களை உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி தூய ஆவியானவரை கொண்டு மீண்டும் ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளை நிதானித்து அறிகிற அறிவையும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவர்கள் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் நியாயாதிபதிக்கு முன்பாக நிறுத்தப்படாமலும் நியாயம் விசாரிக்கப்படாமலும் நியாய தீர்ப்பு இடப்படாமலும் இருக்கும்படி இப்பொழுதே நாங்கள் உமோடு சமாதானம் செய்து கொள்ளுகிற மக்களாய் எங்கள் பிள்ளைகளையும் பாவங்களையும் உண்மையாக உணர்ந்து மனஸ்தாபத்தோடு உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து அறிக்கையிட்டு விட்டுவிடவும். கடவுள் எதிர்பார்க்கிற நீதியும் நியாயமும் விளைந்த ஒரு உன்னதமான வாழ்வை ஆண்டவரே எங்களுக்கு தார். ஏழைகளுக்கு நியாயம் செய்யவும் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யவும் கடவுள் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுகிற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தார். இது காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்கள் உறவுகள் வாழ்வுக்கும் ஆண்டவர் இந்த நாளை நன்மையாக்கித்தாரும். ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் நிதானித்து அறிகிற அறிவையும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். அன்பு நிறைந்த கடவுளே, இறை மக்கள் அனைவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளியூர்களிலே கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் நன்மை உண்டாக ஆண்டவர் அருள் தாரும். திருமண வாழ்வுக்கு ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ரூஃபஸ் ஆர்தாஸ், சோபனா பாலின் ஆகிய நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்வை ஆண்டவர் தாரும். சிறு பிள்ளைகள் குழந்தைகள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை தருகிற புதிய வருடம் அவரவர் வாழ்விலும் குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் நன்மையும் பெருக அருள் செய்யும். கடவுள் நல்ல பாதுகாப்பையும் சமாதானமும் நன்மை நிறைந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தார். எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியர்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனைகள் எல்லாம் விசேஷ கிருபை தங்கி இருக்கட்டும். போதகர் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சபை தலைவர், பொறுப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுக்கு ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற ஆண்டவரை பணிவிடைக்காரர்கள், உதவியாளர்கள் யாவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து பயன்படுத்தும். இந்த திருச்சபை ஊழியங்களிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற இத்திருச்சபையின் வாழ்வுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை தங்களை இணைத்து இந்த ஊழியங்களை உற்சாகப்படுத்துகிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அப்படி வாழ்வுகளிலே நன்மை உண்டாக அருள் செய்யும். எங்கள் இந்திய சுசலுதரன் திருச்சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வர இருக்கிற இந்த தேர்தல் காலங்கள் ஆண்டவரை வட்ட அளவில் நடைபெறுகிற தேர்தல்களும் ஆண்டவரை நல்ல விதத்தில் நடைபெறுவதற்கு ஆண்டவர் நீர் இரக்கம் செய்யும். அதை பொருட்படுத்தி நடத்துகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும்.
தங்கள் குடும்பங்களிலே துக்கங்களிலே வேதனைகளிலும் காணப்படுகிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். தங்கள் உற்றார்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் எங்களை உம்முடைய கரம் பற்றி வழிநடத்தும். குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவது. நல்ல எங்கள் ஆகாரத்தினை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாலில் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாடல்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் புலப்படும் நாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமையும் எதிரேக்கும் முடிவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யக்கும் இடத்திலும் சமாதானமும் உள்ள அனைவரோடும் இன்னும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.